கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். செழிக்கச் செய்யும் தேவன். ஏசாயா 35 அதிகாரம் 1 பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். பிரியமானவர்களே, பாலை நிலம் போல உங்கள் வாழ்வே வறண்டு போய் காணப்படுகிறதோ? வாழ்க்கையில் எந்தவித செழிப்பும் இல்லாமல் வாழ்க்கையை வறட்சியாய் உள்ளதோ என்று கலங்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கூறுகிறார், பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலமும் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். எனவே எதை குறித்தும் கலங்காதீர்கள். இறைவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் வேலையிலோ அல்லது எந்த சூழலில் உங்களுக்கு தடைகள் உள்ளது, அதை குறித்து பாரத்தோடு இறைவனிடம் ஜெபியுங்கள். ஏதோ ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு நாளோ ஒரு மாதமோ என்று கணக்காக ஜெபிக்காமல் பெற்றுக்கொள்ளும் வரை விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்கள் மன விருப்பத்தின்படியே தந்தருள்வார். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இறைவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை செழிக்கச் செய்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் உங்களை செழிக்கச் செய்வார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், சத்துருக்கள் உங்களை சுற்றி சூழ்ந்து நெருக்கினாலும் இறைவன் உங்களை பாதுகாப்பார். எதை குறித்தும் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இறைவன் உங்களோடு கூட இருப்பார். இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடங்கள். அவர் உங்களை செழிக்கச் செய்து ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, வறண்டு போன எங்கள் வாழ்வை நீர் நீரூற்றாய் செழிக்கச் செய்து லீலி போல் பூத்து குலுங்கச் செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.